அதனால் மனதோட ஆத்ம நிலையானது விசாலமாகணும். ஓகே. ஒரு சில பேர் பட்டர்ஃப்ளை அட்டாக்கால் ஓரளவு சௌகரியமாக இருந்துக்கிட்டால் போதும்னு சொல்லிட்டு ஏதோ வகையில் தோது பார்க்குறாங்க. ஆனால் அப்படி கிடையாது ரிசல்ட்டு. மனதின் நீளம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் வாழ்வியலோட அனுபவமே. ஓகே. கமலஹாசன் அவர் ஒரு படத்தோட பாடலில் அது சொல்லியிருப்பார். ஓகே. அதனால் ஆத்மா ரெடி செய்யணும். அதுக்கு தான் படிக்கணும், நிறையா புக்ஸ் படிக்கணும், நிறையா விஷயத்தில் ரெடி ஆகணும். ஓகே. நான் அவ்வளோ பாதையை கடந்து வந்ததுனால தான் நான் ஓரளவு தோது பார்த்துக்குவேன். ஆனால் உங்களுக்கு புதுசு அப்படின்றனால நீங்கள் பயணிக்கணும். நீங்கள் நிறையா புக்ஸ் படிக்கணும், மெடிடேஷன் செய்யணும், உங்களை நீங்களே சரி செஞ்சுக்கணும். ஓகே. ஒரு வேளை நீங்களெல்லாம் தோதை அமைச்சு கொடுங்க அப்படின்னா எனக்கு தேவையான கேஷ் கொடுக்கணும், எனக்கு தேவையான டைம் கிடைக்கணும், எனக்கு ஓரளவு எல்லாமே தோதாகணும். ஊருப்பட்ட கேரக்டர்ஸ் டேமேஜஸ். ஓகே. அதனால் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துறது அப்படின்றது ஒரு கெத்து கிடையாது. சமநிலையாக வாழ்கிறது தான் ஒரு பண்பு. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட ஒருத்தரை வந்துட்டு மனதளவில் போய் துன்புறுத்தக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். என்ன பண்ணுறது, நம்ம தமிழில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இன்னொருத்தர் வந்து சொந்தம் கொண்டாடிக்கிறாங்க, ஒரு படமாக எடுத்துடுறாங்க, ஒரு அடையாளமாக வச்சுக்கிறாங்க. அப்படின்றப்ப நம்ம அந்த வார்த்தையை உச்சரிக்கிறப்ப அது அவங்கள தான் சொல்கிறோன்னு நினச்சி அவங்களே நினச்சிக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே. அதனால் ஒரு உளவியல் ரீதியாக டிஎம்கே சார்பில் தற்கொலை முயற்சி, மனசை வந்துட்டு தாழ்மைப்படுத்துறது, ஒரு விரக்தி உணர்வு ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான நிலையெல்லாமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நல்ல தீவிரமாக பண்பாக அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் பெரிய விஷயம். ஓகே. நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷயமெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே. வாழ்கிறது தான் இங்கே ஒரு பெரிய விஷயம். அதுதான் ஒரு விஷயமே. ஓகே. அதனால் மரணத்தை நோக்கி பயணிக்காதீங்க. ஓகே. அது திரும்ப உங்களை சுத்தலில் தான் விடும். திரும்ப அங்கே போனாலும் திரும்ப இங்கே தான் சுற்றிட்டு தான் வரணும். ஓகே. அதனால் இந்த வட்டார வழக்கில் நிறையா விஷயம் சொல்லுவாங்க. அது ஆத்மநிலையை பொறுத்த வரைக்கும் ஏதோ வகையில் ஓஎஸில் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது ஒரு வார்த்தையாக, ஒரு சொற்றொடராக அது அப்படி தான் பார்க்கணும். எங்கே போனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படிம்பாங்க. ஓகே. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கே போனாலுமே ஒரே மாதிரி நிலை தான் இருக்கும், இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஓகே. சரி, இந்த மாதிரிலாம் நான் பேசணுன்னு தான் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் கேட்கலாம். ஆனால் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நான் பேசி அப்லோட் ஆகி அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு கிடச்சி அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு விஷயமாக தோதாகிறதுன்றது ரொம்ப காலந்தாமதமான ஒரு விஷயம். ஓகே. அதனால் இறுதியான தகவல் என்ன அப்படின்னா, இந்த உலகம் அப்படின்றது புறநிலை கிடையாது, எல்லாமே அகநிலையில் இருக்குது. ஓகே. நீங்கள் மேக்ஸ் பயாலஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இமேஜ் ஆனது நம்ம தலைகீழான ஒரு பிம்பமாக விழித்திரையில் அது தெரியுது. அதுக்கப்புறம் தான் அது அந்த உருவம் நமக்கு இப்படி தெரியுது. இதுவே ஒரு வண்ணத்து பூச்சிக்கு இந்த உலகம் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அனிமல்ஸுக்குமே இந்த உலகம் வெவ்வேறு விதமாக இருக்கும். ஒவ்வொருத்தோட ஆத்மநிலை புரிதலுக்குமே இந்த உலகம் வெவ்வேறு விதமான அர்த்தத்தை கொடுக்கும். இதெல்லாம் ஆன்மீக பயிற்சியில் ரொம்பவே அந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி, யூஜி கிருஷ்ணமூர்த்தி, இந்த ஓஷோ அப்படின்னு சில நபர்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வெறும் ஒரு மரத்தை பார்க்குறீங்களா, எந்த எண்ணமும் இல்லாமல் உங்களால் ஒரு மரத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. என்னங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலே நீங்கள் ஒரு மரத்தை பார்க்குறப்ப எவ்வளோ எண்ணங்கள் ஓடும். இதெல்லாம் ஒரு பயிற்சி. அதெல்லாம் ஆன்மீக பாதையில் நீங்கள் பயணிக்கிறப்போ உங்களுக்கு புரியும். ஓகே. அடுத்து ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனில் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான நிகழ்வு தான் ரொட்டேஷன் பண்ணணும். அதே மாதிரி சத்குருவோட ஸ்பீச்சு, அவர் புக்ஸு, அவரோட கிளாஸ் இதெல்லாமே கண்டினியூ ப்ராசஸாக இருக்கணும்.
இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், ஓரளவு எல்லாம் கிளாஸ்லாம் அட்டன் ஆனதுக்கப்புறம் அவங்க நினச்சிக்குவாங்க, ரொம்பவே நாங்கள் வந்துட்டு ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்டியாக இருக்கும், யாராவது ஏதாவது ஒன்று போடுங்களேன், ஏதாவது இந்த ஆத்மா கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்ற தகிக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு ஆளாகாமல் சரியான பாதத்தில் மூவ் பண்ணணும். ஓகே, அவ்வளோ பேரை நிர்வகிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நான் நினைக்கவும் கூடாது. ஓகே, ஆனாலுமே நான் தெளிவாக சொல்கிறேன், அவங்கவுங்க பாதையில் அவங்கவுங்க தான் பயணிக்கணும். ஓகே, இது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஆசிரமத்தில் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நபரை மீட் பண்ணேன். அவரு கிட்டத்தட்ட 9 சமயமாக அட்டன் பண்ணவர், டீச்சர் ட்ரைனிங் கிளாஸ் எல்லாம் முடிச்சிருக்காரு. அவர் ஒரு நல்ல நபர் தான், லாரி டிரைவரு. ஆனாலும் அவர் ஆசிரமத்தில் வாலண்டியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட்டு பண்ண மாட்டார். இங்கே லிங்கபேரி கோயிலில் வாலண்டியரிங்காக இருப்பார். கரெக்டாக பஞ்சபூத ஆராதனைக்கு போயிடுவார், நாதாராதனைக்கு போயிடுவார், 2 வேளை தீர்த்த குண்டம், தியான லிங்கம், எதையும் மிஸ் பண்ண மாட்டார். ஒரு நிமிஷம் கூட அவர் வேஸ்ட்டு பண்ணாமல் ஆசிரமத்தில் எல்லாத்தையும் பயன்படுத்துவார். அதனால் அவருக்கு என்னங்க லாபம் கிடச்சிச்சு அப்படின்னா, அந்த மாதிரி படிநிலை போனால் தான் ஒவ்வொன்றா தோதாகும். யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்துருவார், யாரோ ஒருத்தர் நமக்கு முக்தி கொடுத்துருவாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? சத்குருவே அவரோட கதையை சொன்னிங்கன்னா சொல்லுவார், நான்லாம் சோத்துக்கே வழி இல்லாமல் ரொம்ப கடுமையாக பயிற்சி பண்ணேன், அதுக்கப்புறம் என் குரு வந்தார், என்னை தொட்டார், எனக்கு ஞானம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் என்னோடய ஆத்ம நிலையானது புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் திரும்ப ஒவ்வொன்றா தோது பார்க்குறேன். இதுக்காக நான் இன்றைக்கி நேற்றெல்லாம் கிடையாதுங்க, 3 ஜென்மத்தோட கதை சொல்கிறாரு. அதெல்லாம் உண்மையானு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் அவர் போய் பார்க்க சொல்கிறாரு. அங்கெல்லாம் எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவர் கரெக்டாக வச்சுருக்காரு. ஓகே, அதனால் ஒரு விஷயம் அப்படின்றது எடுத்தோம் கவுத்தோம்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் நிறையா பாடுபடணும். ஓகே, அதனால் பக்தி அப்படின்றது தேவை. ஓகே, இப்போ என்னோடய நிலையை பொறுத்த வரைக்கும் ஆசிரமத்தில் நமக்கு இனிமேல் வேலை கிடைக்கிறது சிரமம், நம்மளே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம ஒரு லிமிட்டேஷனை கடந்துட்டோம், நம்ம ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னா அந்த நிலையை அப்படியே தான் கண்டினியூ பண்ணணும், திரும்பலாம் ரிட்டன் ஆகிறது சிரமம். அதனால் நான் சம்பாரித்தேன் அப்படின்னா போய் காட்டேஜில் ரூம் எடுத்து தங்கலாம், அல்லது ஒரு காட்டேஜும் வாங்கலாம். என்னோடய ஸ்டேட்டஸ் ஆசிரமத்தை பொறுத்தவரைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்படின்றப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் உழைச்சா தான் சம்பாதிக்க முடியும், சம்பாரித்தா தான் நான் ஆசிரமத்துக்கு வர முடியும். ஓகே, நானும் சேவை செய்கிறேங்கன்னா அது தோதாகாது. ஓகே, அதனால் இங்கே ரிட்டன் அப்படின்றது கான்செப்ட்டு அப்படின்றது தோதாகாது, ஒன்லி ஃபார்வேர்டு பயாஸ் தான். ஓகே, அதனால் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் எனக்கு சொல்லிக் கொடுங்க, ட்ரிபிள் சொல்லிக் கொடுங்க, டாக்டர் கிளாஸ் சொல்லிக் கொடுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு சொல்லிக் கொடுங்க, இந்த சினிமா பற்றி சொல்லிக் கொடுங்க, ஸ்பிரிச்சுவல் பற்றி சொல்லிக் கொடுங்க, அந்த புக்ஸ் பற்றிலாம் சொல்லிக் கொடுங்க, எல்லாமே நல்ல விஷயந்தான். ஆனால் நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? எனக்கு போதானா தான் எல்லாம் செய்ய முடியும். ஓகே, அதனால் பதம் பக்குவம் அப்படின்றது அவசியம். ஓகே, சரி, ஒற்றுமை, பண்பு, பக்குவம். நன்றி, வணக்கம், பாய்.